நம்ம நிறைய டிவி ஆட்ஸ் பார்த்துருப்போம். லைக் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆயிரும், நீங்கள் வந்து வெள்ளையாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய மித்து. காலேஜ் படிக்கும்போது 2 பசங்க வேணால் ஈஸியாக 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் 2 பொண்ணுங்க பண்ணுறது வந்து கஷ்டம். இது ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வரலனால தான் நாங்கள் வந்து பெரிய டவுட். அண்ட் மெயின் விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்கன்னா போயிட்டு இது சொல்லி கொடுங்க, இல்லை வந்துட்டு கிராண்ட்ஸ்க்காகவும் ஃபண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் போய் அதை பற்றி நான் கேட்குறோம் அப்படின்னா, 2 விமனாக இருக்கீங்க, அதுவும் வந்துட்டு ஏஜ் ரொம்பவே சின்னதாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உங்களை நம்பி வந்து பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸ் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேஷுவலான ஃபோன் கான்வர்சேஷன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடலை உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க மதுஷினி அண்ட் யாமினி, கோ-ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஐஸ்வர்யம் குட்னஸ். அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், கிரேட். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேஷுவலாக ஃபோனில் வந்து உங்களோட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எங்கேருந்து இல்லை நான் வந்து ஐஸ்வர்யம் குட்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மது அப்படின்னு யாமினி சொல்லியிருப்பாங்க. இல்லை யாமினி, நம்ம வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே அந்த அந்த ஒரு ட்ரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லைக் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து வி ஆர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்து காலேஜில் வி காட் லைக் செப்பரேட் காலேஜ் அப்படி போயிட்டு நாங்கள். ஸோ ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் அந்த மாதிரி இருக்கிறப்போ லைக் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஷி வாஸ் டெல்லிங் ஸ்கின் கேர் இஷ்யூஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு செட் ஆகலை. ஸோ அப்போ நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் இடிசி கிளப்பில் வந்து நாங்கள் மெம்பராக இருந்தோம். காலேஜ் ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் செல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட கிளப் பார்த்திங்கன்னா இதில் லைக் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க பேசுகிறதுக்கு, அப்புறம் ஆண்டர்ப்ரனர் ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்போ வந்து வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி புட் அப் அ ஸ்டால். ஸோ அப்போ வந்து ஓகே நம்மளே ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலான்ட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஹேண்ட்மேட் சோப். அது போட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து லைக் வெரி ஸ்கேட், ஏன்னா நமக்கு எப்படி சேல் ஆகுமோ இல்லையா அதுவும் பயந்துகிட்டே இருந்தோம். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு, அது இல்லாமல் ரிப்பீட் பர்ச்சேஸும் கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா அந்த மாதிரின்ட்டு. ஸோ அதில் தான் ஸ்டார்ட் பண்ணது ஐஸ்வர்யம் குட்னஸ். ஒரு செமிஸ்டர் லீவ் அப்போது ஜஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த சோப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது எப்படி ஆரம்பிச்சிங்க? இல்லை நானே வந்து சோப் ரெடி பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை, நான் பண்ணுறேன், அந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் 2 பேருமே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. வி டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். நம்மளே ஃபார்முலேட் பண்ணி நம்மளே எல்லாமே பண்ணலாம், அந்த ஒரு ரிஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே செட் பண்ணிட்டோம். அதை எடுக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கின் ரிலேட்டடான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக ஆன்லைனில் வந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இல்லை வந்து யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. நாங்கள் உட்காந்துட்டு கூகுளில் வந்து கெமிஸ்ட்ரியா யார் யாரெல்லாம் படிச்சிருக்கா, எப்படி வந்து அவங்க கூட கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு ஃபார்முலேட்டர் கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் யூஸ் பண்ணுற சோப் வந்து யூஸ் பண்ணால் ட்ரை ஆகுது ஸ்கின்னு, இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லி அந்த ஃபார்முலேட்டர் கிட்ட பேசுகிறப்போ தான் ஓகே வை டோன்ட் வி ஸ்டார்ட் வித் கிளிசரின் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் அந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் ஃபார்முலேட்டிங் ஹேண்ட்மேட் சோப்ஸ். ஸோ அந்த சோப்புலேயே வித்தியாசமாக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீம் வச்சுருக்காங்க, டர்மரிக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சோப்லேயே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றப்போ தான் நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் ப்ராடக்ட் எங்கள் பிராண்ட்லேயே. ஒரு கிளிசரின் பேஸ்டு சோப் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரீங்க இல்லையா, ஒரு கெமிஸ்ட் அவங்க கூட வந்து பேசிட்டு. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி இருக்க பிராண்ட்ஸ் இவ்வளோ நாளாக இருக்காங்கல்ல சோப் பிராண்ட்ஸ், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பிராண்டே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, வெறும் பியர்ஸ் மட்டும்தான் கிளிசரின் பேஸில் இருக்குது. பட் அவங்க வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்களா அப்படின்றது இல்லை. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமர் ஒன்று காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா தே ஹேவ் டு ஹேவ் த கிளியர் பிக்சர். ஏன்னா இதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணோம், அதில் என்னென்னலாம் இருக்குது, இதில் எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் வருது, இது சொல்கிறதுக்காக தான் நாங்கள் சோப் வந்து இது பண்ணோம். அண்ட் வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். இதுதான் இதுக்குள்ளே இருக்குது, இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். அண்ட் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் உடனே நீங்கள் பண்ண உடனேலாம் வராது, இட் டேக்ஸ் அ டைம்.
அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வாங்குறது மட்டும் இல்லை, எங்களோட பிராண்டில் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோம். ஒரு 1 or 2 months கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அது ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா, இது எத்தனை பிராண்ட்ஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. நாங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இது நம்ம ஃபார் ஷூர் இது பண்ணியே ஆகணும், நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கேலில் பிஸ்னஸ் ஆனாலுமே இது நம்ம கான்ஸ்டண்ட்டாக இது வச்சுருக்கணுன்றதுல இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 120 ஒரு சோப் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி, தே ட்ரஸ்ட் யூ த மோஸ்ட். ஸோ அவங்களுக்கு அது ரிசல்ட் வந்து தான் இருக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் வி கிரியேட்டட் த ட்ரஸ்ட். அந்த ஒரு சேஞ்ச் கம்பேர்ட் எங்களுக்கும் பெரிய எம்என்சிக்கும் இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சோப்ஸ் ரெடி பண்ணுறீங்க, அது வந்து சேல் பண்ணுறீங்க. உங்களோட காலேஜில் குட்டியாக நம்ம வந்து சேல் பண்ணி பார்க்கலாம்னு சின்னதாக ஒரு ஸ்டால் போட்டு சேல் பண்ணுறீங்க. அந்த இனிஷியல் செட் ஆஃப் ஃபீட்பேக் அது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்துக்குச்சா? இல்லை அங்கே வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலேஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைச்சதா? இல்லை நம்ம இப்படி பண்ணியிருக்க வேணாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன கிடைச்சது? ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி சோப்ஸ் தான் வச்சுருந்தோம். ரெட் வைன் சோப், நீம் சோப், சார்கோல் சோப். இப்போ ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சார்கோல் சோப் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ஸ்கின்னோட ஆயிலினஸ் கண்ட்ரோல் பண்ணணும். ரெட் வைன் சோப் வந்து ஆல் ஸ்கின் டைப் கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் செய்யும்போதே வந்து இந்த மேஜர் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். ஸோ 1-2 வந்து ஃபீட்பேக்ஸில் வி ஜஸ்ட் நம்ம ஃபார்முலேஷனை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால இப்போ வந்து வி ஆர் லைக் கரெக்டாக எல்லா ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ரெட் வைன் சோப் ஜென்ரல் ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். மற்ற சோப்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கின் டைப் கன்சர்ன். சில பேர் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆல்வேரா சோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த முக்கியமாக சோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப காலமாக ஒரு சில சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவை சொல்கிறது எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது? ஸோ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்டில் பீப்புள் வந்து ஒரு நான் 35, 40, 50 ரூபீஸ்க்குள்ளே எனக்கு சோப் கிடச்சிருமே, உங்கள் சோப் என்ன இவ்வளோ ரேட்டாக இருக்குது அந்த மாதிரின்றதே எஸ்டேட் பண்ணாங்க. நிறைய நாங்கள் பாப்அப்லாம் போடும்போது அது ஃபஸ்ட் எஸ்டேட் இருந்தது, என்னை எப்படி ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறது செய்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இதுவாக ஃபஸ்ட்டு 1 சோப் வாங்குவாங்க, அப்புறம் பல்காக 10 சோப். ஏன் கேட்டேன்னா இல்லை ஃபேமிலி எல்லோரும் யூஸ் பண்ணாங்க பிடிச்சிருச்சு. ஸோ ஃபேமிலியே அடிக்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. ஸோ ஹேண்ட்மேட் சேஞ்ச் ஆகணும்னா லைக் வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஹிட் ஆயிடுச்சு எங்களுக்கு. நீங்கள் 2 பேரும் இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சோப்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஸ்கின் கேர் பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு இல்லையா? இதுக்கான பேக் கேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியோட சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரியுது. ஐ மீன் இதெல்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்னு எனக்கு தெரியுது. அட் தி சேம் டைம் நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் பிராண்டில் உள்ளே நுழையிறேன் அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்த இங்கே தெரிவிக்கிறதுக்காக நான் உள்ளே வரேன்? ஃபர்ஸ்ட் திங் அது வந்து எங்களோட பர்சனல் ப்ராப்ளம் தான். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஸ்கின் ஒயிட் ஆக முடியாது, அந்த ஒரு கன்சர்னும் இப்போ ஆல்ரெடி பிராண்ட் வந்து நிறைய இருக்குது ஸ்கின் கேரில். பட் அதெல்லாமே ரொம்ப ஆக்சசபிளாக என்னால் அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க் தான். இது எங்கள் 2 பேருக்குமே இது ஒரு பெரிய கன்சர்னாகவே இருந்துச்சு. ஒரு சீரமை எங்களால் ஒரு 900, 700 கொடுத்து வாங்க முடியல. ஸோ அப்போ இதுக்கு என்ன, இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்னு பார்க்குறப்போ தான் இது இந்த ஒரு பெரிய ஒரு இதை வந்து எப்படி பிரேக் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு 300, 200லேயே எப்படி வந்து சீரமை கண்டுபிடிக்கிறது, ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி 300லேயே நம்ம கொடுக்கறது. ஸோ இப்படி தான் நாங்கள் பிரேக் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் க்ரோயிங் அப். அப்படி தான் ஒரு இப்போது ஹேண்ட்மேட் சோப்ஸ் நல்லா போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சைட்லேருந்து என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அது வந்து நாங்கள் லான்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் ஒரு ஜேர்னியுமே இருந்தது. ஸோ இன்னொரு என்ன நாங்கள் கேப் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இஷ்யூஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக நம்ம பேசுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னும் பீப்புளுக்கும் வந்து எப்படின்னா எனக்கு ஆக்னி இருக்குது, அவங்களுக்கு வந்து கரெக்டான பர்சன் கிட்ட சொல்ல, ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தாலும் இன்னும் கிண்டல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பீப்புள் கன்சிடர் பண்ணிப்பாங்க நாங்கள் டாக்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா என்ன சொல். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேப் நாங்கள் கொடுத்ததுனால கஸ்டமர்ஸ்க்கு ஸோ அவங்க ட்ரஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்க. ஸோ அந்த கேப் நாங்கள் பார்த்தோம், அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நாங்கள். சூப்பர். இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கிளைண்ட்டோட ரெகுலராக டச்சில் இருக்கிறது, ரெகுலராக பேசுகிறதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்மளால் டெஃபினெட்லி பாசிபிள். பட் கோயிங் ஃபார்வர்டு இதை கண்டினியூஸாக பண்ண முடியுமா? அதுக்கு நீங்கள் ஏதாவது சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வந்து வி ஹேவ் லைக் டீம் கால் இவங்க கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிக்க ஒரு 2-3 மெம்பர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். மேபி இன்னும் ஃப்யூச்சர் லைக் இப்போ ஏபிஐஸ் நிறைய நமக்கு வந்திருக்கு. ஸோ அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ லைக் இப்போதைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்யூச்சரில் ஏபிஐஸ் ஆட்டோமேட் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பிகாஸ் ஆஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டு
ஒரு ப்ராடக்ட் அவங்க என்கிட்ட வாங்குறாங்கன்னா அதுக்கு ஃபார் ஷூர் ஒரு ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ரிப்பீட்டட் கஸ்டமரே மாறுவாங்க. இப்போ அவங்க ஒரு 120 இல்லை 200 கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அதுக்கு ரிசல்ட் வரல, ப்ளஸ் எங்கள் சைட்லேருந்துமே நாங்கள் எதுவுமே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறோம்னா they will not be repeated customer. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர் இல்லாதப்போ உங்களுக்கு you will see a lot of cash burning in the company. So that one thing we'll continue to do even though நாங்கள் ஒரு ஸ்கேல் அப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆனாலும். ஸோ யாமினி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டை, அதுக்கப்புறம் அவங்க வேறு சில ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க, அப்படி தான் நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சீரம் பேஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க 200 to 300 நான் வந்து ஒரு சீரம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. அது பாசிபிளாக இருந்துச்சா? ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 to 600 இல்லாமல் நம்ம ஒரு சீரமை வாங்க முடியாது. அப்போது நீங்கள் ரிசல்ட்டும் கொடுக்குறீங்க, அஃபோர்டபுளாகவும் கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு பாசிபிளான சோர்சஸ் கிடைச்சதா? டு டீகோட் த ப்ரைஸிங் என்னன்னா மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ எந்த எம்என்சியாக இருந்தாலுமே தே வில் ஹாவ் லைக் 70 to 80% ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அதை நம்ம கட் டவுன் பண்ணுறப்போ உங்களுக்கு தாராளமாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்க முடியும். ஏன் அந்த ப்ரைஸிங் அவங்க வைக்கிறாங்கன்னா, ஏன்னா அப்போ தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க முடியும், அப்போ தான் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வைக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டீகோட் பண்ணுறப்போ தான் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ரீட்டைல் வேணாம், ஏன்னா எல்லாருமே இப்போ ஜம்பிங் இன்ட்டு ஆன்லைன். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கே போதுமானதாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப தான் வில் கட் ஆன் த மார்ஜின், வில் ஒர்க் ஆன் இட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சேம் திங். ஏன்னா நமக்கு அந்த மார்ஜின்ஸ்னால தான் நமக்கு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை நோக்கி போகும்போது மார்ஜின் நம்ம லெஸ் பண்ணியா இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சோப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? காலேஜ் முடிச்சுட்டு இல்லை இதுவே நமக்கு போதும், ஃபுல் டைமாக நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துச்சு? இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சா? வேறு ஆஃபீஸ் போகலாம், இதை பார்ட் டைமாக பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா காலேஜ் முடிக்கும் போதே எனக்கு பிகாஸ் வீட்லேயும் தேவை சப்போர்ட்டிவ், ஃபஸ்ட்டு ஒர்க் போகலாம் அப்படின்ட்டு. பட் வந்து தேவை தெல்லிங். ஆனால் நான் வந்து இல்லை எனக்கு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னியில் தான் ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படி சொன்னதுனால சரி ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான். அவங்க டெடன்ட் ஃபோர்ஸ் நீங்கள் இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பிகாஸ் லைக் நாங்கள் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் அம்மா தான் உட்காந்து பேக்கிங் பண்ணுவோம், இவங்க அம்மா வந்து லைக் தே வில் ஹெல்பிங் இன் ஆல் த ஒர்க். ஸோ அவங்க வந்து நம்ம க்ரோத் அவங்க பார்க்குறதுனால ஓகே எங்கள் பசங்க ஏதோ பண்ணுறாங்க நான் சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வேறு லைக் இதுவும் ஓகே தான் நம்ம. ஸோ இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாளாக சொல்லப்பட்ட விஷயம் இது வந்து உண்மை இல்லை, இதை நாங்கள் இந்த ஸ்கின் கேர் பிராண்டுக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதுவாக இருக்கும்? நம்ம நிறைய டிவி ஆட்ஸ் பார்த்துருப்போம். லைக் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆயிரும், நீங்கள் வந்து வெள்ளையாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய மித்து. எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் வந்து ஒயிட் ஆக முடியவே முடியாது. மேபி இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இனிஷியலாக நீங்கள் பார்ப்பீங்க தவிர, பட் ஓவர் த பீரியட் நீங்கள் அது கன்ஃபார்மாக விட்டுருவீங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் டேன் ஆயிடுவீங்க, எக்ஸ்ட்ரீமாக டார்க் ஆயிடுவீங்க. இது வந்து யாருமே சொல்லவே மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க வெள்ளையாருங்க மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர, பட் அதுக்கப்புறம் வர சைடு எஃபெக்ட்ஸ் யாராவது யோசிச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. முதல்ல ஏன் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒயிட் ஆகணும்? கிடையாது. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சை 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏன்னா ஸ்டில் இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயிட்னிங் ப்ராடக்ட் வந்து யாரோ சொன்னாங்க நான் யூஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஆக்டிங் ஆகிடுச்சு, டேன் ஆகிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதை வந்து நம்ம அது ஸ்டில் நம்ம சொசைட்டியை தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்மளே யாராச்சும் கிண்டல் பண்ணுறது செய்கிறது அது வந்து அவங்க செல்ஃப் லைக் நம்ம பீப்புள் கெட் அஃபெக்டட்ல. ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி தான் இந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸை போய் தேடி செஞ்சு அப்புறம் அவங்களே ஸ்கின் டேமேஜ் பண்ணிவிட்டு தே வில் கம் பேக். ஸோ ஐ திங்க் அதை சேஞ்ச் பண்ண தான் நாங்களும் வி ஆர் ட்ரையிங் ஹார்ட். ஸோ இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியோட ஒரு சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தாலே உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் பிரைட்டன் பண்ணலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் டோனாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக வேறு, நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுற சொல்கிறீங்க. இப்போது எனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, நான் ஏன் ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணுவோம்? ஆசிட்டிஸ் அது அப்படியே இருக்கிறத நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் என்ன எனக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கேட்குறேன். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டிக்கெட்டுக்கு முன்னாடி பார்க்குறப்போ நம்மளுக்கு பொல்யூஷன்ஸ் இருந்துச்சா, நம்மளோட இன்டெக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. பட் இப்போ பாருங்கள், வி ஹாவ் ஸ்ட்ரெஸ், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே சேஞ்ச் ஆகுறப்போ உங்கள் ஸ்கின்னுமே வந்து வில் ஸ்டார்ட் ரியாக்டிங் டு ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போது ஸ்கின் இஸ்
is the largest organ. அப்போ you have to take care of it, right? So it is necessary உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு இப்போ it is a right time to take that step. And ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் விமன் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எல்லாருக்குமே ஸ்கின் இருக்கு. மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, they have to take care of it. ஒரு குட்டி செல்ஃப் கேர், குட்டி செல்ஃப் லவ், அவ்வளோதான் இது. ஸோ 2 நண்பர்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. யாமினி தான்ப்பா இதுக்கு கரெக்ட் அப்படின்னு மதுவும், மது தான் இதுக்கு கரெக்ட் அப்படின்னு யாமினியும் எப்போ வந்து ஃபைன் பண்ணீங்க? ஸோ நான் ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுறப்போ, ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்றப்போ ஒரே ஒரு ஸ்பார்க் தான். மேபி திஸ் இஸ் அ ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் பார்ட்னர் வேர் வி கேன் ஒர்க் டுகெதர் அப்படின்னுட்டு. நான் ஐம் நாட் லைக் நிறைய விஷயங்களை 2-3 வருஷம் இனிஷியல் ஸ்டேஜில் சொதப்பிடுவேன். she is the one who takes care of it. ஓகேங்களா? அண்ட் எனக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா பேசலாம் வரவே வராது. நான் ஜாலியாக எடுத்துட்டு போயிடுவேன். இவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அவகிட்ட எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ அப்படிதான் ஓகே திஸ் இஸ் த ரைட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து எந்த பிஸ்னஸ்ன்னு சரி, நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்க்குறோமோ அதே மாதிரி 2 பேருக்கு ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கா, அதுதான் மெயின். ஏன்னா பிகாஸ் அஸ் உமனாக நம்ம பார்க்கும்போது கோஆர்டினேஷன் நம்ம 2 பேரும் மாறி மாறி புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து 2 பேர்கிட்டும் ஈக்குவலாக செட் ஆச்சு. ஸோ அதனால வி ஃபைன் ஓகே யாமினியோட தாண்டா பண்ணணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது. இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றப்போ வச்சுக்கோங்களேன், சில பேருங்க அது வந்து ரொம்ப தப்பா எடுத்துப்பாங்க. பட் நாங்கள் எப்போ வேணா எந்த டைம்ல வேணா நான் போய் அவர்கிட்ட சொல்லலாம், இந்த ஒரு விஷயம் மேபி டிஃப்ரெண்டா இது பண்ணலாமே, இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றப்போ ஷீல் டேக் இட் அண்ட் ஷீல் இம்ப்ளிமெண்ட் இட். அது வந்து தப்பாவோ இல்லை ஒரு ஈகோவாவோ அது முடியவே முடியாது. எப்பவுமே அது ஒரு பாசிட்டிவா தான் எனக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் மோர் அபவுட் ஒரு பார்ட்னர், ரைட் பார்ட்னர் எப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது இருந்துச்சுனாலே அந்த ஒரு ரேப்போ சூப்பராக இருக்கும். ஸோ காலேஜ் படிக்கும்போது 2 பசங்க வேணால் ஈஸியாக 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் 2 பொண்ணுங்க பண்ணுறது வந்து கஷ்டம். நமக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். சரி உனக்கு வீட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி நீ வேறு ஊருக்கு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, இல்லை நான் வேறு எங்கேயாச்சும் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும்ல. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? உங்களோட டாக்ஸ்லாம் அப்போ எப்படி இருந்துச்சு? நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரிலாம் எப்படி இருந்துச்சு? நிறைய இது ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வரலனால தான் நாங்கள் வந்து பெரிய டவுட். ஏன்னா எங்கே போனாலுமே இந்த ஒரு கொஸ்டின் வந்து எங்ககிட்ட இருக்கு. எப்படி ஒரு 2 விமன் ஆண்டர்பிரனர்ஸ் சொன்னா பண்றீங்க, உங்ககிட்ட சண்டை வந்தது இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீ மேரேஜ் ஆகி வேற ஒரு பிளேஸ்க்கு போனாலும் கேன் யூ டேக் ஓவர் த பிஸ்னஸ்? உன்னால அங்கேருந்து பண்ண முடியுமா? இப்போ இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து உனக்கு கல்யாணம் ஆகலை. பட் ஷீ இஸ் செட்டில்ட் இன் கோயம்புத்தூர். ஷீ கம்ஸ் எவ்ரி மந்த் ட்வைஸ் ஒரு 1 வீக் இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணி அங்கேயுமே பிஸ்னஸ் பார்த்துப்பா. இங்கே மந்த்லி ஒரு 1 வீக் இங்கே வந்துட்டு ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துப்பா. ஸோ யூ ஹாவ் டு பி டெடிகேட்டட். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அண்ட் கமிட்மெண்ட் டு த பிஸ்னஸ் இருந்தாலே. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே பிளேஸில் இல்லை, நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க, அவங்க ஒரு பிளேஸில் இருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி அப்போது பிஸ்னஸ் கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணிப்பீங்க? ஸோ மோஸ்ட்டாக லைக் மீட்டிங்ஸ் நாங்கள் மார்னிங் வச்சுப்போம். மார்னிங் வச்சுட்டு லைக் மீட்டிங்ஸ் மார்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் வி வில் பி கனெக்டட். ஸோ அதான் லைக் யாமினி சொன்ன மாதிரி நான் ஷிஃப்ட் லைக் 1 வீக் 2 வீக்ஸ் மெயினான ஒர்க்ஸ் எல்லாமே இந்த 1 வீக் 2 வீக்ஸில் நாங்கள் பண்ணிப்போம். அங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து இப்போ வந்து நாங்கள் எப்படி இதை பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே இடத்துல இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்னைக்குள்ளே தான் வில் பி நெட்ஒர்க்கிங். இப்போ கோயம்புத்தூர் போனோடனே லைக் ஐ ஸ்டார்டட் நிறைய பேருக்கு நெட்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இதுவாச்சு. ஸோ வேறு ஊர்னாலும் அது வந்து எங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்துக்கிறது. எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே மாப்பிள்ளை கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னேன். ஓகே அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, கோயம்புத்தூர் இஸ் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ், நம்ம அங்கே போனால் நம்ம பிஸ்னஸ் இன்னும் நல்லா வளரும் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ரைட் பார்ட்னர், அதுவும் ஓகே. ஏன்னா ரைட் பார்ட்னர் அண்ட் ரைட் மதர் அண்ட் லா அவங்களும் கரெக்டாக அமையணும். ஸோ அதுவும் ஓகே. ஏன்னா பிகாஸ் அவங்களும் பிஸ்னஸ் சப்போர்ட்டிவ், இந்த மாதிரி ட்ராவலிங்க்கு எல்லாமே அவங்களும் ஷுட் பி ஓகே. ஸோ அவங்களும் எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் ஃபைன். ஸோ இப்போ வந்து வேறு பிளேஸில் இருக்கீங்க, ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது உங்கள் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கும்ல, அது நான் கேட்டேன் யாமினி கிட்ட. ஸோ எப்படி எப்போல்லாம் பேசுவீங்க? ஏன்னா காலேஜ் இருக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஃபார்முலேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னென்ன சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணீங்க? யார் எங்கே வெளில கூப்பிட்டாலும் போவாங்க. ஆமாம். அண்ட் அப்புறமா கொஞ்சம் ஃபேமிலி டைமும் லைட்டாக கம்மியாக ஆரம்பிச்சது.
வி ஹாவ் அ ரிச்சுவல். எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு 4 பேரும் உட்காந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இயர்ஸாக கேரி பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா என்னால் ஐ குடன்ட் ஏபிள் டு கண்டினியூ தட். அந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஸ்டில் பாதரிங், பட் I'll make it up in the future அப்படின்றது தான். அண்ட் நிறைய கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்போ தான் நாங்கள் மீட்டே பண்ண முடியும் காலேஜ் டைமில். ஸோ அப்போ உட்காந்து இந்த டிவிலலாம் அப்போ தான் பெரிய படமாக போடுவாங்க, அதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மெமரபிள் விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணோம். ஆல்சோ மோஸ்ட்டாக நீங்கள் ஆண்டர்ப்ரனருக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு டிவி பார்க்கணுன்னா சரி, எதுவுமே உங்களுக்கு பெருசாக தோணாது. நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் நோக்கியே தான் இருக்கிறனால 24 hours அதை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். படுத்தாலும் அதை தான் யோசிப்போம், எதிர்த்த உடனே அதை தான் யோசிப்போம். ஸோ மோஸ்ட்டாக ஒரு சில டைம்ஸ் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனால் நமக்கு வந்து வெளில போகணும் அந்த மாதிரி தோணும். தவிர எனக்கு பர்சனலாக வந்து யா ஸோ அதுதான் உங்களுக்குள்ளே இறங்குற வரைக்கும் தான் நம்ம இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தாட்டுமே வராது. ஸோ ஒரு 2 பெண்கள் சேர்ந்து பண்ணுறதுனால அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறதுனால சில சேலஞ்சஸ் வந்து எங்கள் முன்னாடி வைக்கப்படுது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? 2 விமனாக இருக்கிறதுனால எங்களால் பெருசாக ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. அது ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் பாப்அப்ஸ்லாம் நாங்கள் போவோம். ஸோ மோஸ்ட்டாக எண்ட் ஆகிற டைமிங் பார்த்தா midnight 12 ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆகுறப்போ சேஃப்னு கேட்டிங்கன்னா இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹேவ் ஃபேஸ் சர்டன் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மெயின் விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்கன்னா போயிட்டு இது சொல்லி கொடுங்க, இல்லை வந்துட்டு கிராண்ட்ஸ்க்காகவோ ஃபண்ட்ஸ்க்காகவோ நாங்கள் போய் அதை பற்றி நான் கேட்குறோம் அப்படின்னா, 2 விமனாக இருக்கீங்க, அதுவும் வந்துட்டு ஏஜ் ரொம்பவே சின்னதாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உங்களை நம்பி வந்து பண்ண முடியுமான்றது எங்களுக்கு தெரியல, இப்படிலாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னா, 2 விமனாக இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் இன்னொருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் நீங்கள் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் பர்சனல் லைஃப்க்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்சராக எங்களால் பண்ண முடியும், நாங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்போம். அண்ட் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஸ்கின் கேர் பிராண்டாக வந்து நிற்கிறப்போ 2 விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்பாங்க அப்படின்றத காமிச்சு அப்கமிங் வர ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நிற்கணும் அப்படின்றத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். கிரேட். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாங்கள் 2 பேருமே காமர்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வந்த அப்புறம் நீங்கள் 2 பேரும் நோ அதர் சான்ஸ் நாங்கள் இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு லைஃப் நமக்கு சுச்சுவேஷன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்தப்புறம்? ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லாதனால நாங்களே தான் ஒன்று கற்றுக்காரோம். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸிங், மார்க்கெட்டிங், பட்ஜெட்டிங் எல்லாமே. ஸோ அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் நாங்கள் பிஸ்னஸில். ஓகே, நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணுறது என்ன மாதிரி. அப்புறம் மெயினாக மார்க்கெட்டிங் எப்படி எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது. மோஸ்ட்டாக நாங்கள் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும்போது காசே செலவு பண்ண எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொரில்லா மார்க்கெட்டிங் அது வந்து ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக நாங்கள் மார்க்கெட்டிங் எப்படி நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நாங்களே கற்றுக்கிறது. அப்புறம் ஃபினான்ஸ் பட்ஜெட் பார்க்குறது, அந்த மாதிரி எப்படி ரிசோர்ஸஸ் ஹையர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நாங்களே ஆல் அண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு மெயின் ஒன்று நாங்கள் மேஜராக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நிறைய எக்ஸ்கியூஸ் வச்சுக்க கூடாது. லைக் ஒரு பிராண்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் until you scale it up your business. வெறும் 5 ப்ராடக்ட் போதும். அந்த 5 ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஹீரோ ஆக்குங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஸ்கேல் அப் பண்ணுங்க. ஸ்கேல் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நியூ ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இனிஷியலாகவே கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பட்ஜெட்டிங் எங்கே போவீங்க, மார்க்கெட்டிங் எங்கே போவீங்க, இது கஸ்டமர் கிட்ட சேர்க்கறதுக்கு எங்கே போவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஓகே மற்ற பிராண்ட்ஸை பார்த்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக லான்ச் பண்ணணும்னு சொல்லி லான்ச் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஒரு டெக்னிக் வந்து நாங்கள் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சூப்பர். இப்போ நீங்கள் அப்போ ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான கேப் வந்து எவ்வளோ இருக்கும் அண்ட் எவ்வளோ கான்ஷியஸாக ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் ஆன் பண்ணும்போது எவ்வளோ கான்ஷியஸாக இருப்பீங்க? ஸோ இனிஷியலாக நாங்கள் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை, பட் வி லேர்ன்ட் அ லெசன் த்ரூ த மிஸ்டேக் தட் வி டன் பிஃபோர். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கோம்.
ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்படி ப்ராடக்ட்டை ஃபார்முலேட் பண்ணோம்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க இந்த ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அது எவ்வளோ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, அது ஏன் கேட்குறாங்க, ஏன் அவங்களால வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்க ஷாம்பு வந்து யூஸ் பண்ண முடியல, பிகாஸ் தேர் ஆர் டன்ஸ் ஆஃப் ஷாம்பூஸ் அவுட் தேர், ஏன் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு எதாவது நம்ம சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த ஒரு பேக் ஒர்க்கே கிட்டத்தட்ட ஒரு 1 year 2 year இருக்கும் போகும். ஸோ இப்படி தான் வந்து ஓவரால் ப்ராசஸ் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 SKUs வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இதெல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு we are focusing on only 5 ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா until we scale it up to the next level. ஏன்னா it started cash burning the company. So it's important 5 product, 1 hero product of the brand. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. கஸ்டமர் என்கிட்ட வந்து ஒரு ஷாம்பு கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது, அவங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ கஸ்டமரோட மைண்ட் செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் நம்மக்கிட்ட கேட்கலாம், மறுநாள் அவங்க வந்து வேற ஒரு பிராண்டை நோக்கி போகலாம். ஸோ இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க அப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் இல்லை இல்லையா? அப்படி அந்த மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸில் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்துச்சு? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் அதுதான். ஏன்னா இப்போ ரெட்வின் சோப்பு ஜென்ரலாக இப்போ சீரம்னா மற்ற பிராண்ட்ஸ்லையும் இருக்குது. அப்போ நான் அது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் வந்து க்யூரியாசிட்டியில் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த சொல்யூஷன் நம்ம பிராண்ட் கொடுக்குற அந்த ட்ரஸ்ட்டு, அந்த மார்க்கெட்டிங் அதை பார்த்துட்டு ஓகே இவங்ககிட்ட போனால் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ட்ரஸ்ட் வரும். அது ஆல்சோ மெயினாக நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட அந்த பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம், ரிலேஷன்ஷிப் பில்ட். ஸோ அதனாலே பீப்புள் வந்து ஓகே எனக்கு கண்டிப்பாக வரணும், வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. சில கஸ்டமர் சர்வீஸில் டீம்லாம் பார்த்தீங்கன்னா they know each and every கஸ்டமர். இந்த பேர் சொன்னால் ஓகே இவங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம். உங்கள் பேர்னா எப்போ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அது அந்த ஃபோக்கஸ் நாங்கள் பண்ணுறதுனால பீப்புள் ஆர் பையிங் லைக் ரெகுலர் கஸ்டமர் ஆகுறாங்க எங்களுக்கு. அந்த ட்ரஸ்ட் பண்ணி தான் அந்த எனக்கு இந்த ப்ராடக்ட் உங்கள் பிராண்ட்லேருந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, பட் நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் பிராண்ட்லேருந்து தான் நான் இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ஸோ உங்கள் பிராண்ட்லேருந்து தான் எனக்கு ஷாம்பூ கண்டிஷ்னர் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. பட் அகெயின் நாங்கள் வந்து இல்லை ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ நாங்கள் ஏன் இந்த இன்னொரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய வேஸ்டேஜ் ஆகுது. ஓகேங்களா, ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வேஸ்டேஜ் ஆகுறப்போ இட் இஸ் நாட் ஒன்லி அஃபெக்டிங் த பிஸ்னஸ் பட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் விட்டமின் சி கேட்டிருக்காங்க, நைசினமைட் கேட்டிருக்காங்க. டன்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் அவுட் தேர், நீங்கள் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் அதே ஃபார்முலேஷனில் அதே ப்ராடக்டை வந்துட்டு உங்களுக்கு ஒரு 600-700க்கு விற்கிறதுக்கு இட் இஸ் நாட் சம்திங். ஏன்னா இது திரும்பி ஒரு வேஸ்டேஜாக தான் போகும். நீங்கள் எங்கள் பிராண்டில் வாங்குறீங்கன்னா அப்போ அந்த பிராண்டில் அந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஸோ கோ தேர், கெட் த ப்ராடக்ட் ஃப்ரம் தேர். ஸோ வி ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் நாட் ஒன்லி த பிஸ்னஸ் பட் ஆல்சோ த என்விரான்மெண்ட். மது பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் வந்து குரில்லா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் இருக்கிறதுனால நான் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம வந்து ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் பற்றியும் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டிங் சைடு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், அக்கௌண்ட் சைடு நம்ம தான் பார்க்கணும், கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும், நம்ம ஸ்டாஃப்ஸை ஹேண்டில் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இது ஒரு நிறைய டைம் நமக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் அதுக்கான கன்வர்ஷன் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் டவுட்ஸ்லாம் வந்திருக்கா, செல்ஃப் டவுட்ஸ்லாம் வந்திருக்கா, நம்ம இவ்வளோ டைம் இதில் போடுறோமே, இது வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது, நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கா? ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கு. வென் ஐ வாஸ் பர்சனலாகவும் சரி பிஸ்னஸாகவும் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு வந்திருக்கு. பட் ஒன் திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ் தட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ லவ். இது நான் விட்டுட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டுட்டேன்னா அப்போது என்னால் ஒரு இந்த வேர்ல்டுக்கு நான் யாரும் காமிக்க முடியாது. நான் ஒரு நார்மல் பர்சனாக இருந்துட்டு நான் சூப்பர் விமனாக ஆகணுன்றதுக்காக அப்போ வாட் ஸ்டெப் ஐ ஷுட் டேக். ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார்வர்ட். மேபி இது வந்து ஒரு லேர்னிங் ஜேர்னியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, எல்லா டைமுமே வந்து சக்ஸஸ்னா இருக்கணும்னு கிடையாது. யூ வில் ஆல்சோ கோ டவுன், யூ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் த சிச்சுவேஷன்ஸ். ஸோ இது ஒரு லேர்னிங் ஸ்டேஜாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அதை கடந்து வந்திருக்கேன். அதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டாஸ்க் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இப்போ ஒரு ஒர்க் எடுப்போம், அது பண்ணிகிட்டு இருப்போம், திருப்பி நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ எல்லா ஒர்க்லேயும் பாதி லேக் ஆகுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து டீமை பில்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ கஸ்டமர் சர்வீஸும் பார்க்கணும், மார்க்கெட்டிங் பார்க்கணும், ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பிரேக்னால தான் இஷ்யூஸ் லைக் பிஸ்னஸ் கன்வர்சேஷன் எல்லாமே இஷ்யூ பார்த்தோம். ஸோ அதை வந்து இப்போ கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ ஐஸ்வர்யம் குட்னஸில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்த ஒரு பெரிய ஆர்டர், இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்ச ஆர்டர் ஒரு பக்கம், நிறைய மூவ் ஆன ஒரு ஆர்டர் அந்த மாதிரி இருக்கா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்? ஸோ மிகப்பெரிய ஆர்டர் வந்து இந்த இயர் வந்து வந்துச்சு எங்களுக்கு, கார்ப்பரேட் ஆர்டர்ஸ். யூஸ்வலாக கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு 10-20 அப்படி தான் வரும். ஸோ இந்த வாட்டி டிஎன் ரைஸ் மூலயமா வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் கிடைச்சது. ஸோ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த கார்ப்பரேட் கிஃப்டிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் தான் இருக்கும். ஸோ கம்பெனிஸ் ஆர் டேக்கிங் இனிஷியேட்டிவ், அந்த எம்ப்ளாய் டீமை வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லேயுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தே வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். அதனால தான் எங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அந்த கார்ப்பரேட் கிஃப்டிங்கில் வந்து எங்கள் ப்ராடக்ட் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸே வந்துட்டு வி ஃபீல் இட்ஸ் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு சேஞ்சை இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லேயும் ஒரு கார்ப்பரேட் ஆர்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய சேஞ்ச், சம்திங் வெரி பிக். அண்ட் அலாங் வித் தட் அது ஒரு பெரிய ஆர்டராகவே இருந்துச்சு. ஸோ சின்சியர் தேங்க்ஸ் டு டிஎன் ரைஸ் அண்ட் உமா மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு என்ன நம்மளே தான் வாங்கிப்போம். இப்போ அந்த ட்ரெண்ட் மாதிரி பீப்புள் வந்து ஸ்டார்டட் கிஃப்டிங் த ப்ராடக்ட். நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நான் வந்து வாங்கணும், அவங்க ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க, கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ இந்த பீப்புள் ஸ்டார்டட் கிஃப்டிங் த ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ அது வந்து ஒரு நல்ல சேஞ்சாக பார்க்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லைக் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட் பண்ண போகிறோம், சரி என்ன பண்ணலாம், ஸ்கின் டைப். ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஞ்ச் பார்த்தேன் நான். ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு வேர்டு ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லி, இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த வேர்டே வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் அப்படின்ற பெரிய அளவுலாம் யாரும் பண்ணுறதில்ல. மேபி நீங்கள் கரெக்டான டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிருக்கீங்களா, ரைட் டைமில் நம்ம என்ட்ரு ஆகியிருக்கோம் மார்க்கெட்டில் அப்படின்னு? ரைட் டைம்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் டைம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க டைமில் ஒரு 10 ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் ஆல்சோ செலிபிரிட்டிஸ் ஹூ ஆர் ஸ்டார்டிங் அப் தேர் ஓன் ஸ்கின் கேர் பிராண்ட் ஆல்சோ. ஸோ இட்ஸ் வெரி காம்படிட்டிவ். பட் ஒன்லி ஒன் திங் தட் கீப் இஸ் மூவிங் இஸ் தட் த பிராண்ட்ஸ் விஷன் தட் வி வாண்ட் டு ஒர்க் ஆன். ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜும் ஒரு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டாக இருக்கணுன்றத வி வெரி ஃபோக்கஸ்டு. ஸோ மேபி நீ ஏன் வந்து இந்த ஒரு ஸ்கின் கேர்ன்ற ஒரு வேர்டு வந்து கோவிடுக்கு அப்புறமா தான் பெரிய பாப்புலர் ஆச்சு. ஸோ இட்ஸ் காம்படேட்டிவ், பட் வி சேலஞ்ச் ஆர் செல்ஃப் தட் வி கேன் அச்சீவ் சர்டன் திங்ஸ் இன் திஸ் வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஸோ யாமினி சொன்ன சேம் திங் தான். லைக் ஏன்னா இப்போ நாங்கள் ஆல் ஸ்கின் இஸ் யூனிக் அந்த மாதிரி சொல்லும்போதே பீப்புள் வந்து அதை ரெகனைஸ் பண்ணி ஓகே கரெக்டா அப்படின்னு வராங்க. ஓகே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க, இப்படி நினைக்கக்கூடாது, ஒயிட்னிங் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லவ்வருக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்பி பார்த்துருப்பீங்க. நம்ம கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி தே வில் சென்ட் லைக் பேராகிராஃப் மாதிரி, அது 100 to 200 வேர்ட்ஸ் மேலேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே வி ஆர் பிரிங்கிங் த சேஞ்ச். ஸோ அது நாங்கள் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி ஐஸ்வர்யம் குட்னஸ் வில் பி சக்ஸஸ். ஐஸ்வர்யம் குட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கப்பட்டது. இதோட விஷன் அப்படிங்கிறது கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, என்னால் பார்க்க முடியுது. இந்த கட்டத்தில் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? சரி, இப்போ இருக்கும் இன்னொரு விஷயம் நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, ஃப்ரெஷ் பேட்ச் அண்ட் ஸ்மால் பேட்சஸ் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மந்தில் நாங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து வெளில போயிருக்குன்னு பார்ப்போம். அப்போ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம என்ன மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் எடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பேட்சே கொடுப்போம். பிகாஸ் அகெயின் நான் வந்து ஒரு 4 monthsக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு என் கஸ்டமர் கிட்ட ஒரு 6 months கழிச்சு கொண்டு போய் சேர்க்கறதுல நோ யூஸ். ஸோ அவன்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக போகிறப்ப தான் தே கேன் யூஸ் இட் ஃபார் அ இயர். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு செலவு பண்ணுறான். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ணதை போய் கொடுக்க முடியாது அவன்கிட்ட. ஸோ வி வெரி கான்ஷியஸ் தட் ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்மால் பேட்சஸாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்படி தான் நாங்கள் டிமாண்ட் சப்ளையை மெயின்டைன் பண்ணோம். லைக் ப்ரீவியஸான மந்த்தை வந்து எடுத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வர மந்த்தை வந்து பேலன்ஸ் பண்ணிப்போம். ஓகே, வென் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இது பாசிபிளா? ஃப்ரெஷ் அண்ட் ஸ்மால் பேட்ச் நான் வந்து முன்னாடி ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் இல்லாமல் பண்ண அப்படிங்கிறது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சாத்தியமாகுமா? இட் இஸ் பாசிபிள் ஆக்சுவலி. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மேன் பவர் வேணும்.
இப்போ நாங்க பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? நீங்க உங்களோட ஃபார்முலேஷனுக்கு காசு செலவு பண்றீங்க, அந்த ஃபார்முலேஷனும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கொடுக்குறீங்க, அவங்க அதை பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஓவர் த டிமாண்ட் அதிகமாகிறப்போ மேபி இன்னும் ஒரு 2-3 மேனுஃபேக்சரர்ஸை நாங்க வச்சுக்கலாம். ஸோ வேர் இஸ் வி கேன் மீட் த டிமாண்ட். நம்ம ஐஸ்வர்யம் குட்னஸோட பேக்கேஜிங் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா? ஸோ நாங்கள் வந்து பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது நானே யாமே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாவே எல்லா பேக்கேஜிங்னா நீம் சோப்னா நீம் லீவ்ஸ் இருக்கும், பப்பாயா சோப்புனா பப்பாயா லீவ்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன், அது நாங்கள் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பண்ணலாம், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா D10 ஃபேஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக ஃபேஸ் பேக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு வீக்கெண்டில் ஒரு சில்லாக நம்ம ஜஸ்ட் ஃபேஸில் போட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க புக்ஸ் படி அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையே இல்லஸ்ட்ரேட் பண்ணோம். ஸோ அதை இல்லஸ்ட்ரேட் பண்ண எல்லாமே நம்ம பேக்கேஜிங்கில் இருக்கிறது பார்த்து ஒன்று ஒரு கதை சொல்லி. இப்போ ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலில் நம்ம அம்மா நமக்கு இது பண்ணுறது, அப்புறம் எல்லாம் பாட்டி நமக்கு தலைவி விடுறது, ஸோ இதுதான் நமக்கு ஞாபகம். ஸோ அதுவே வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படிடா இது வந்து பீப்பிள் ஏற்றுப்பாங்களா, இல்லை நியூவாக இருக்கே, எப்படி புரியுமா, இல்லை என்ன அப்படின்னுட்டு. ஸோ ஆனால் வந்து வி காட் லைக் சூப்பர் ரெஸ்பான்ஸ். நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் ப்ராடக்ட் பற்றி பிடிச்சிருந்தது சொன்னாங்க, கஸ்டமர்ஸ்க்கும் பிடிச்சிருந்தது அப்படி சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் லைக் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி யூனிக்காக பண்ணணும் அப்படி யோசிச்சது தான். பிகாஸ் இந்த லேபிள் எடுக்கிறப்போ 2 விஷயம். எங்களோட பிராண்ட் விஷன் என்னன்னா எல்லா ஸ்கின் டோனுமே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் லேபிள் எடுத்து பார்க்குறப்போ எல்லா ஸ்கின் டோனும் இருக்கும். இன்னொன்று ஸ்கின் கேர் வந்து விமனுக்கு மட்டும் இல்லை, மென்னுக்கும் தான். எங்கள் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மென்னும் இருப்பாங்க, விமனும் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மெசேஜாக மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற ஒரு செயலையும் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மது அண்ட் யாமினிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மதுவுக்கு வந்து யாமினி கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் குவாலிட்டி, பிஸ்னஸ் குவாலிட்டிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிக்காம விட மாட்டான். நானே சம்டைம்ஸ் சொல்லுவேன், மணி 10 ஆச்சுடி, 11 ஆச்சு, போய் தூங்குடி அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கலாம். லைக் என்னது, நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம ஸ்லீப்பிங் இது பண்ணிட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணுறது, அது வந்து இட் மே பி பாசிட்டிவ். பட் நெகட்டிவ் சைடு என்னன்னா நம்ம டைமுக்கு சாப்பிடல, சும்மா நம்ம டைமுக்கு சாப்பிடல, நம்ம ஹெல்த் ரொம்ப இதுவாகும். ஸோ அது வந்து அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அது மட்டும் எனக்கு பிடிக்காது, டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். ரிமைண்டர் அப்பப்போ ஞாபகப்படுத்தி 11 o'clock ஆச்சு ஏதாவது நினச்சி சாப்பிடு. நான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன் நான். ஏன்னா பிகாஸ் லைக் என் ஃபாதர், ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல பெரியவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ இப்போதான் நம்ம ப்ரிகாஷனாக இருந்தால் தான் அது அசை லைக் ஆன ப்ரெக்னென்சி ஜேர்னி இது எல்லாமே கோ த்ரூ பண்ணேன். எனக்கு வந்து மேபி ஒரு சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நமக்கு அது இஷ்யூ. ஸோ அந்த சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி நாங்கள் மீட்டிங் போகும்போது கூட 11 o'clockனா நட்ஸில் எடுத்துகிட்டு போய் அவளுக்கே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்ம இல்லைனால தான் நம்ம இல்லை நீ எடுத்துகிட்டு வரல சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த குவாலிட்டிஸ் நான் சொல்லலாம். ஸோ யாமினி மது கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறா. நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் பர்சன். எனக்கு யார்கிட்டனாலும் ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவேன் நான். எனக்கு ஸோ இவ வந்து எமோஷனல் வெளியே சொல்ல மாட்டா. காமெடி ஃபேஸை வெளில காமெடி, எமோஷனல் கொஞ்சம் வெளில கொண்டு வாடி அப்படின்னு சொல்லுவேன், பண்ணவே மாட்டா. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து கீப் ஆன் எல்லாம் பர்த்டேயோட லெட்டர்ஸ்லுமே நான் சொல்லுவேன், எமோஷனல் இந்த வருஷம்னாச்சும் வெளில வரதான் நான் பார்க்குறேன், இந்த வருஷம் வெளில வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ that's one thing that I wanted to come up with. But I also understand that எல்லாரோட கேரக்டரும் ஈக்குவலாக இருக்காது இல்லை. சூப்பர். ஸோ இப்போ மது வந்து யாமினி கிட்ட இந்த ப்ரெக்னன்சி டைம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த டைம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும்ல, அதுக்கு யாமினிக்கு மது சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ் அந்த டைம் பண்ண சப்போர்ட்.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நாங்க வந்து எல்லா மீட்டிங்ஸ்க்கு ஒண்ணா தான் போயிட்டே இருப்போம். ஆனா வந்து இந்த ஜர்னில பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டைம்ல லைக் ரொம்ப என்ன ஒரு 5 to 4 மந்த்ஸ் ஓகேவா அது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. லைக் லோக்கல் மட்டும் தான் அப்போ வந்து ஷி வாஸ் ட்ராவலிங் அலோன். எனக்கு அது ஒரு மாரி இருந்துச்சு. ஏன்னா, ஒரு 2 பேரா போயிட்டு நம்ம ஒருத்தர் ட்ராவல் பண்ணும்போது வி ஃபேஸ் லைக் அந்த ஒரு மாரி இருக்கும்ல நமக்கு. ஸோ அது வந்து பட் வந்து ஷி ஹேண்டில்டு வெல். நல்லா பண்ணா. நல்லபடியா பண்ணா. ஸோ ஐ ஷுட் சே தேங்க் யூ. ஏன்னா ஜர்னி அப்போ நல்லா ஏன்னா பிஸ்னஸும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாமினி வண்டர்ஃபுல் ஜாப் பண்ணாங்க. ஸோ யாமினி, மது கிட்ட ஒரு ஒரு காலேஜ் டைம்லாம் நான் பார்க்கவே இல்ல இந்த ஒரு விஷயம். ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப் வந்தப்புறம் இந்த ஒரு குவாலிட்டி நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச்? டென்ஷன் ஆகுறது. அப்படின்னா டீம் கூட மீட்டிங்ஸ்லாம் இருக்கிறப்போ என்கிட்ட யாரும் பயப்பட மாட்டாங்க. பட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் பார்ட். இவகிட்ட மட்டும் ஒரு பயம் இருக்கும். இவகிட்ட லைக் இவ வந்து யாருக்குன்னா கால் பண்ணா மட்டும் மது கால் பண்றாங்க, இருங்க பேசிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏங்க நான் கால் பண்ண என்னைக்குனாச்சும் இந்த பயம் உங்களுக்கு இருக்கா? பட் ஸோ ஐம் ஹாப்பி தட் அந்த அந்த ஒரு இது இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ அது எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து ஆர்மில இருக்காரு சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு செகண்ட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆர்மினாவே ஒரு அந்த பயமும் இருக்கும். பட் இதுவும் இருக்கும். எங்க டாடிக்குள்ள நாங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு காலேஜ் டைம்ல 10 மினிட்ஸ் பேசணும். எதுக்கு பேச 10 மினிட்ஸ்ல உனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருந்துச்சா? எதுக்கு? அந்த மாரி தான் இப்ப மம்மி, டாடி ஸோ அந்த அந்த ஜர்னினால அப்படியே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ பாயிண்ட் எதுவும் அதுதான். டக்குன்னு வேலை முடிக்கல எனக்குலாம் டென்ஷன் வந்துரும். டாஸ்க் குடுத்தேன்ல என்ன 5 மணி ஆச்சு இன்னும் காலைலருந்து டாஸ்க் முடிக்கல என்ன? சரி டக்கு டக்குன்னு பேசிடுவேனா அதனாலேயே கொஞ்சம் எம்ப்ளாயி நான் பயப்படுவேன். அதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா இவ ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் டாஸ்க் கொடுக்குறப்போ தே கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். இப்போ நான் ரொம்ப லத்தாஜிக்கா இருக்கு, லைக் நான் லத்தாஜிக்கா இல்லை, லைக் நான் ரொம்ப லீனியண்டா இருக்கிறதுனால மேபி என்கிட்ட இது பண்ணுவாங்க, இல்ல மேம் நான் இதை முடிக்கல மேம் அப்படின்ட்டு. பட் அவகிட்ட அது பண்ண மாட்டாங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் தட் ஒர்க் ஆன் டைம். அந்த ஒரு டிசிப்ளினும் வந்து நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் ஒன் குவாலிட்டி தட் ஐ ஆல்சோ வாண்டட் டு டெவலப் மை செல்ஃப். சார் முக்கியமான விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல. ஸோ ஏன் அது வந்து இப்போ 2 பேர் இப்ப நான் ஸ்ட்ரிக்ட்டு, அவ கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கனா என்ன ஆச்சுன்னா, எம்ப்ளாயிக்கு நம்ம சும்மா ஸ்ட்ரிக்ட்டாவே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம குடுக்கணும். யாமினி வந்து கொஞ்சம் நல்லா பேசுறதுனால தே ஆர் கெட்டிங் கனெக்டட். ஸோ எம்ப்ளாயி எப்போ நம்மளோட நல்லா கனெக்ட் ஆகுறானோ, அப்பதான் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹி வில் வொர்க்ஸ். ஏன்னா சும்மா நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாயி நம்ம டாஸ்க் குடுத்தா வேலை செய்ய மாட்டாங்க. நம்மகிட்ட சாஃப்ட்னஸ் இருக்கு. கனெக்ட் ஆனா மட்டும் தான் தே வில் கிவ் தேர் 100%. ஸோ அது 2 பேருக்குமே பாதி பாதி பண்றதுனால தே ஆர் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். சூப்பர். யாமினி அண்ட் மதுவோட கான்வர்சேஷன் வந்து நாங்கள் லைவாக பார்த்துட்டோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் யாமினி வந்து சொல்லியிருக்காங்க, டீலிங் வித் எம்ப்ளாயிஸ். இப்போ நம்ம இப்போ தான் வந்து படித்து முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம். நம்மளே வந்து எல்லாரும் சின்ன பசங்க அப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம ஒரு ஒரு எம்ப்ளாயி அவங்கள நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ உங்களோட சின்னவங்களா இருக்காங்களா, இல்லை பெரியவங்களா இருக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் ஹையர் பண்ணியிருந்தோம். பிகாஸ் எங்களோட மெயின் ஒரு ஐடியா என்னன்னா, நாங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு பீரியட்ல எல்லாருக்குமே வந்து இன்கம் தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் வந்து வீட்டில் கேட்காம அந்த இன்கம் வச்சு தி கேன் ஸ்பெண்ட் இட் ஆன் தெம் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ வாண்ட் டு கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறமா ஸ்கேல் ஆக ஆக வி வாண்டட் டு சீக் ஃபார் ஃபுல் டைம் ஜாப். அப்போ பார்க்குறப்போ லைக் எல்லாருமே மேரிட் விமனாக இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கரியர் கேப் வந்து இருந்துச்சு. கரியர் கேப் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. பட் வி வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் அண்ட் வி வாண்டட் டு சி அவங்க இந்த டீமுக்குள்ளே வந்து அடாப்ட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் வி வாண்டட் டு டெல் அவுட் தேர். கரியர் கேப் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு 30+ இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாராளமாக அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தேர் ஆல்சோ ஈகர் டு லேர்ன் ஸோ மச் திங்ஸ். ஜஸ்ட் இப்போ எல்லாருமே எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஏஜ் வைஸ் அதிகமாக தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறோன்னா, இல்லை இது கற்றுக்கோங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ தி லிசன் டு இட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணி முடிச்சுட்டு எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுமே பண்ணுறாங்க. ஸோ தட் சம்திங் வி ரியலி லைக். அண்ட் திரும்பி நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் எங்கள் டீம் கிட்டன்னா, யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் கிரவுண்டடாக எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்சனல் லைஃப்பையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா இட்ஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வெறும் டாஸ்க்கு மட்டும் கொடுக்காம உங்கள் பர்சனல் லைஃப்பில் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க் லோட் கொடுக்குறதுல தான் ஒரு பியூட்டிஃபுல்லான டீமே உருவாகும். ஸோ தட் வி ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் தி பர்சனல் லைஃப் ஆல்சோ.
ஸோ நம்மளோட பிராண்ட் வந்து நம்ம ஆன்லைன் ஸ்டோர்ஸில் பண்ணுறோமா இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் பண்ணுறோமா, அதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ இப்போ வந்து நம்ம டிடிஎஸ் இதான் பண்ணிகிட்ருக்கோம். வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா நம்ம கொரியர் வீட்டுக்கு பண்ணுற, ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஹோம் பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா இன்கம் பார்ட் டைம் பேசிவ் இன்கம் அந்த மாதிரி பார்க்குறவங்க வந்து லைக் அவங்க வந்து டைப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்டாக வந்து வி ஆர் லைக் D2C பிராண்ட் ஆன்லைன். அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வி டூ ஆன்லைன் சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாப்அப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அண்ட் அகெயின் வி ஹாவ் டு பி வெரி கிளியர் எந்த இதில் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அமௌண்ட் பண்ணோன்னா இன்னைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஓகே இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதில் நிறைய நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரிசல்ட் வரலன்னா கேஷ் பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்றது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். எக்ஸலண்ட். இப்போ ஐஸ்வர்யம் குட்னஸோட ஃப்யூச்சர் விஷன் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்காங்க, அண்ட் மதுவும் யாமினியும் இன்னும் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து லைக் எல்லா பிளேஸ்க்கும் இப்போ நாங்கள் அது லைக் இன்னும் ஃபாரினுக்குலாம் இன்னும் ஷிப் பண்ணல, லைக் பட் வி ஆர் இன் டாக் வித் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம ப்ராடக்ட் லைக் தமிழ்நாடு ஃபஸ்ட் இந்தியா ஸ்கின் கேர் பிராண்ட் லைக் இன் ஆல் கண்ட்ரீஸில் இருக்கணும், அந்த மிஷன் எங்களுக்கு ரிக்வெஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் லைக் எம்என்சி கம்பெனிஸ் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டை வந்து கான்க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எம்என்எம்இ ஓன் பண்ண சோப்ஸ்லேருந்து எங்களோட சோப் ஒரு வீட்லையும் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். இது வந்து எங்கள் சோப் கொண்டு போய் சேர்க்கறதுல மட்டும் இல்லை, எங்களோட பிராண்டோட விஷனும் அதில் அடங்கி கிடக்கு, அண்ட் இந்த ரெண்டு பொண்ணுங்களோட கனவும் அதில் இருக்குது. ஸோ இந்த கேஷ் பர்ன் ரிட்டர்ன்ஸ் அதிலலாம் வந்து யாமினி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை காமர்ஸ் பேக்ரவுண்ட் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதோ? இல்லை நான் வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன் அண்ட் பாட்காஸ்ட் நிறைய கேட்பேன். ஸோ ஐம் வெரி கான்ஷியஸ் தட் கேஷ் பர்ன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருக்கணும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது நாங்கள் 2 பேருமே இருப்போம். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா பண்ணோமா, சேல்ஸ் பார்த்தோமா, ப்ராஃபிட் வந்துச்சா இல்லையா, திஸ் இஸ் சம்திங் ராங். ஸோ நம்ம ஒரு ஜேர்னி நோக்கி போகிறப்போ ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்களா சம்பாரித்து உன் பாக்கெட்டில் செலவு பண்ணும்போது தான் உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்ட்டு சின்ன வயசில் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது நமக்கு தெரியாது. அப்போ அம்மா பேர்ன் பண்ணும்போது டக்கு டக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ சேம் திங் இப்போ நம்ம பிஸ்னஸ்னாலும் அது நம்ம கேஷ் நம்ம தான் இதுவாக இருக்கும். அப்போ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுற அப்போ எதுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே. ஓகே. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது உங்களுக்கு கொடுக்குற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான். அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ப்ராஃபிட் வந்து இப்போ ஸ்டில் நவ் வி ஆர் இன் பிரேக் ஈவன், ஓகேங்களா? பிகாஸ் D2C ஆன்லைன் நடத்துகிறப்போ இட்ஸ் ஸோ மச் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் நிறைய உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஃபிட்ன்றதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கோம். அகெயின் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கேஷ் பண்ண ஆகக்கூடாது. நான் இவ்வளோ கான்ஷியஸாக நாங்கள் இருக்கோம்னா நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆகணுன்றதுக்காக நாங்கள் இவ்வளோ கான்ஷியஸாக இருக்கோம். ஸ்டில் நவ் வி ஆர் இன் பிரேக் ஈவன் பாயிண்ட். we will for sure in next 1 or 2 years we'll be profitable and one of the leading brand in Tamil Nadu. ஸோ தேங்க்யூ ஸோ மச் யாமினி அண்ட் மது. இன்னைக்கு வந்து மேஜிக் பெண்கள் சீரீஸில் கலந்துக்கிட்டு உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி பற்றி 2 பேருமே ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. அண்ட் மேஜிக் 20 டீம் சார்பாக உங்களோட பிராண்ட் வந்து இன்னும் நிறைய சக்ஸஸ் ரீச் பண்ணணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து ட்ரூ ஆகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you to like the whole team of Magic 20 invite பண்ணி இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்வியூ இது பண்ணதுக்கு so grateful because as a small scale student entrepreneur வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மாத்திங்க. ஏன்னா பீஸ் லைக் மாதிரி இன்டர்வியூ செஷன் மாதிரியே எங்களுக்கு தெரியல, ஜாலியாக ஃபன்ஃபில்லாக ஏதோ சிட் சாட் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ தேங்க்யூ டு த மேஜிக் 20 டீம் எங்களை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இன்டர்வியூ பண்ணதுக்கு.